ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம சென்னை டு வால்பாறை வந்தோம். வால்பாறையில் நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நம்ம ட்ரிப்போட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50+ கிலோமீட்டர்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட், அப்புறம் 2.5 hours டிரைவ் வந்து இருக்கும். இந்த ரூட்டு ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கும். அந்த ரூட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் போகும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட சோலையார் டேம். ஸோ இந்த டேமை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த சோலையார் டேமு தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து இருக்குது. ஸோ இந்த சோலையார் டேம்ல வந்து ஒரு நிமிஷம் போனீங்கன்னா கேரளா பார்டர் வந்துடும். இங்கே தெரியுதுங்களா ரைட்டில் ஒரு இடம், இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி வந்து இது வந்து செட்டப்பில் வந்து இருக்குது. இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா கீழே இங்கே வரலாம். இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா நீங்கள் டேமை கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டேம் கீழே இறங்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் டேம் வந்து நான் கீழே இருந்து நம்ம வந்து பார்க்கணும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக பயங்கர ஒரு மெஜஸ்டிக்காக வந்து இருக்குன்ட்டு. ஸோ இந்த டேமை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வால்பாறை ரொம்ப தண்ணியே இல்லை. இந்த வாட்டி தண்ணியோட பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட சோலையார் டேம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அத்திரப்பள்ளி ரூட்டு ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ்நாடு கேரளா இந்த 2 பார்டரையும் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் இப்படி தான் வந்து பள்ளமும் மேடுமாக வந்து இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour நீங்கள் இப்படி தான் ட்ரைவ் பண்ணி போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் மோசமாக தான் இருக்கும். பட் இது கூட கம்பேர் பண்ணாக்கா அந்த ரோடு வந்து ஜல்லிலாம் கொஞ்சம் போட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணக்கப்புறம் தான் தார் ரோடுலாம் வந்துருக்கும். தார் ரோடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் போகிற வழியில் பொறுமையாக பார்த்துட்டே போங்க. ஏன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸு, சிங்கவால் குரங்கு, அப்புறம் வைல்ட் அனிமல்ஸும் கிராஸ் பண்ணும். அதனால் பார்த்து போங்க. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், நோ பார்க்கிங், ஈட்டிங், நோ லிட்டரிங். வரும், இப்போ வரும், எப்போ வேணாலும் வரும். பைசன் வரும், யானை வரும், சீட்டா மரத்தில் பத்து நோக்கும். அப்படிதான் சொல்கிறாங்கம்மா யூடியூப்பில். ஒன்றும் வரமாட்டிருக்கு, வாந்திவேம்மா. இதுக்கப்புறம் தான் வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிராஸ் பண்ணும். இப்போ தான் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கும். ரோடு நல்லா வரும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக வந்து இருக்கும். கேரளா பார்டர்லேயும் அதுக்கப்புறம் உள்ளூர் கொஞ்சம் லோக்கல் பீப்புள்கிட்டையும் கேட்டோம். இது மாதிரி உள்ளே போகிறோமே அனிமல்ஸ் மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது, யானைலாம் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டோம். நேற்று நைட்டு யானை இறங்கிருச்சு, ஆனால் நீங்கள் போகிற ரூட்டில் இப்போலாம் யானை எதுவும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு ஃபீலிங்காகவே போகும்போது அப்போ தான் வந்து கரெக்டாக தலைவர் தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். கிட்ட போனதுக்கப்புறம் அந்த கார்னரில் போனதுக்கப்புறம் தான் யானை நிற்கிறதே தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் இவ்வளோ தூரத்துக்கு ரிவர்ஸ் வந்துட்டேன். இதுக்கு மேலே ரிவர்ஸ் போக முடியல, ஏன்னா ரோடு ரொம்ப சின்னது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு யானை மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 யானை வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. 2 சைடுமே லிட்டரலாக ரோடை ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சைடு ஒரு 1/2 kilometer, அப்புறம் இந்த சைடு எனக்கு பின்னாடி ஒரு 1/2 kilometer கிட்ட வந்து ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் வந்து நின்றுச்சு. ஒரு 1/2 hour 2 யானைங்களும் சுத்தமாக வழியே வந்து விடலை. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்து ஒரு பஸ் வந்துச்சு. சரி, பஸ்ஸை பார்த்தா கொஞ்சம் பயந்து போகும், வழி விடும் அப்படின்ட்டு பஸ்ஸுக்கு வந்து நான் வழியை விட்டேன். ஸோ போனதுக்கப்புறமா வித்தின் ஒரு 1 minute பார்த்தீங்கன்னா பஸ்ஸு என்ன ரிவர்ஸ் போன்ட்டு அவரும் ரிவர்ஸில் வந்துட்டாங்க. நான் பஸ்ஸையே வந்து ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவோம், பஸ்காரனே பயந்துட்டு பின்னாடி வந்துட்டாங்க. பஸ்ஸெல்லாம் ஒன்றும் போட முடியாதுமா? இல்லைம்மா, அடிக்கும். பஸ்ஸை முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், உள்ளே வந்து தும்பிக்கை விட்டு எதனா சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா அவங்க கண்டிப்பாக டூரிஸ்ட்லாம் நிறைய வச்சு பண்ணுங்க. ஃபைனலாக ஜங்கிள்க்கு இங்கே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போன ஸ்பாட்டு சார்பே வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கேரளா பார்டருக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிடுவோம். நம்ம என்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு வருது இந்த வழச்சரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வழச்சரா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க.
ஸோ இதோட ஃப்ளோவை பார்த்தாலே நீங்கள் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த தண்ணி தான் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்து வருது. தி பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் டு நவம்பர் வந்து சொல்லலாம். ஸோ இந்த டைமில் ஒரு மாதிரி போஸ்ட் மான்சூனுக்கு அப்புறமா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். இந்த வாட்டர் ஃபாலை அப்படியே கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா இப்போ வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ இது வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட வந்து அப்பர் வியூ. ஜென்ரலாக தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். கீழே வந்து குளிக்க அலோடு இல்லை, மேலே தான் வந்து குளிக்கலாம். ஸோ தண்ணி வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால மேலே குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. பாருங்கள் எப்படி தண்ணி கீழே கொட்டுதுன்ட்டு. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 80 feet வந்து ஹைட்டு. ஸோ நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து குளிக்க அலோடு இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் அங்கே நின்னாலே அதில் வர சாரலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி குளிச்சா மாதிரி வந்து ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வால்பாறை Day 1 and Day 2 வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ பட்டன்லேயும் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள்.